Hey everyone, welcome back to BA in Action. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் இப்படி ஒரு டே டேபிள் கிரியேட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்காட்டி மேலே கால்குலேட் பண்ணுறேன், மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ பாபிஏ சம்மந்தமான நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காம இந்த சேனலை செக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ மெஷரை பொறுத்த வரைக்கும் எக்ஸலில் எப்படி ஃபங்க்ஷனோ அதே மாதிரி தான் பாபிஏல மெஷர்ஸ். பட் இந்த மெஷரை வந்து நாங்கள் அகைன் அண்ட் அகைன் திருப்பி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் எங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுத்தும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் டோட்டல் ரெவன்யூ ஒரு புது மெஷர் கிரியேட் பண்ண போகிறோம். பட் நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி எங்ககிட்ட அமௌண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொலம் இருக்குது. ஸோ அகைனே நாங்கள் புதுசாக ஒரு மெஷர் கிரியேட் பண்ணணும். ஸோ மெஷர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் டைம் கிரியேட் பண்ணால் போதும், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஒருக்கா ஃபார்மேட்டிங் பண்ணாக்கானோ அந்த ஃபார்மேட்டிங் வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ண ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் ஃபார்மேட்டிங் வந்து ஒழுங்காக இல்லை. ஸோ நாங்கள் எப்போல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அந்த அமௌண்ட்டை போடுறோமோ அப்போல்லாம் அகைன் அண்ட் அகைன் நாங்கள் அந்த ஃபார்மேட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எப்படி மெஷர் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் மெஷர் வந்து மல்டிபிள் வேஸ் கிரியேட் பண்ணலாம். ஒன்று இந்த ஹோம் டேப்பில் போயிட்டு கல்குலேஷன் குரூப்பில் நியூ மிஷன் இருக்கும். ஒரு எல்ஸ் இந்த மாடலிங் ரீபனில் போயிட்டு கல்குலேஷன் குரூப்பில் அகைன் நியூ மிஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எந்த டேபிளில் அந்த மெஷரை கிரியேட் பண்ணுமோ அந்த டேபிளில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ மிஷன் இருக்கும். ஸோ நான் அப்படி பண்ணி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டோட்டல் ரெவன்யூ கிரியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் சம் யூஸ் பண்ணி தான் ஒரு அக்ரிகேட் பண்ணுவோம். ஸோ இங்கே அதை சம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் எந்த டேபிளில் இருக்க எந்த கொலமை நாங்கள் சம் பண்ணணும்னு கேட்டால் சேல்ஸ் டேபிளில் இருக்க அமௌண்ட்டில் கொலமை நாங்கள் அக்ரிகேட் பண்ணணும், சம் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் கிரியேட் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு அண்ட் ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னா இது ஒரு கரன்சி. ஸோ யூரோவில் வந்து முன்னாலேயோ பின்னாலே யூரோ வர மாதிரி நாங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எனக்கு முன்னால் வர மாதிரி வேணும். அண்ட் டெசிமல் பாயிண்ட்ஸும் நாங்கள் வேணும்னு மாதிரி இந்த 0 1 2ன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இந்த இடத்துல 2ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நாங்கள் கிரியேட் பண்ண எங்களோட மெஷரை வந்து இந்த டேபிள் ஆட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் ஆயிருக்காது. பட் அந்த ஃபார்மேட்டிங் அந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அமௌண்ட் வந்து பெருசாக இருக்குது பிகாஸ் அந்த ஃபார்மேட்டிங்னால. அண்ட் ஆல்சோ மற்ற எல்லாத்துக்குமே அந்த ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிருக்கு. சேம் இந்த மந்த் டேபிளுக்கு நாங்கள் அதை அப்ளை பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கும் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அடுத்த மிஷனை நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம், விச் இஸ் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ பர்டிகுலர் மந்தில் எத்தனை ஆர்டர்ஸ் போயிருக்குன்னு நாங்கள் ஒரு புது மிஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா ஓகே நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஒரு மிஷன் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து அகெயின் நாங்கள் கவுண்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கவுண்ட் ஸோ ஓட ஐடியை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு புது இது கிரியேட் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரி டேபிள் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து பை மிஸ்டேக்காக நாங்கள் கண்ட்ரியில் கிரியேட் பண்ணுறோம். பட் இது எங்களுக்கு சேல்ஸுக்குள்ளே தான் வேணும். ஸோ இதை மாற்றுறதுக்கு நாங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இந்த ஹோம் டேபிளில் போயிட்டு சேல்ஸை மாற்றணும்னா ஓட்டோவர் சேல்ஸ் சேஞ்ச் ஆயிடும். அண்ட் ஓகே இது வந்து 0 டெசிமல்ஸ் வந்து ஓகே. அண்ட் இந்த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அகெயின் இந்த மந்த் டேபிளுக்கு நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மந்த்துக்கான அமௌண்ட்ஸ் காட்டுது. அண்ட் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து நீங்கள் இந்த மிஷரை வந்து கமா செப்பரேஷன்லேயும் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த கமா செப்பரேஷனில் வந்துட்டு இந்த மிஷரை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ கரன்சியில் போயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு மிஷர்ஸையும் எப்பப்பெல்லாம் திருப்பி யூஸ் பண்ணுறீங்களோ இதே சேம் ஃபார்மேட் தான் அப்ளை ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எடுத்து இந்த பிவரேஜ்க்குள்ள இந்த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை போட்டால் கூட அந்த சேம் ஃபார்மேட், அதாவது நாங்கள் கமா அப்ளை பண்ணோம் பட் இந்த டேபிள் வந்து கமா அப்ளை பண்ணோம் பட் இது பார்த்தீங்கன்னா இந்த டேபிளையும் அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் மெஷரில் இருக்க ஒன் ஆஃப் த கீ பெனிஃபிட். அண்ட் ஆல்சோ மெஷர்ஸ்லேயே ஃபீச்சர்ஸ் கூட, அதாவது அட்வான்ஸான மெஷர் வந்து கால்குலேட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு மெஷருக்கு புதுசாக ஃபில்டர் ஆட் பண்ணலாம். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப் செய்யலாம். பட் பாபிஏல நாங்கள் கால்குலேட்னு ஒரு புது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் அந்த மெஷர்ஸ்க்குள்ளே ஃபில்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா அகெயின் சேல்ஸில் போய்ட்டு புது மெஷர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ
எங்களோட லாஸ்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். நாங்க டேட் டேபிள்ல வந்து வீக்கெண்ட் அந்த பர்ட்டிகுலர் டே வந்து வீக்கெண்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு காலம் ஆட் பண்ணோம். இஸ் வீக்கெண்ட்ன்னு. ஸோ இந்த டேபிள் வியூல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்னோட ஓட ஐடி அண்ட் நம்மளோட டேட்ல பார்த்தீங்கன்னா இஸ் வீக்கெண்ட்னு ஒரு பர்ட்டிகுலர் காலம் இருக்கு. ஸோ இது வந்து எப்படி பண்றேன்னு லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணேன். ஸோ நீங்க பார்க்காட்டி மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வந்து புது மிஷை கிரியேட் பண்ண போறோம். அந்த வீக்கெண்ட் குழமையும் எங்களோட டோட்டல் ரெவென்யூ மிஷரையும் பேஸ் பண்ணி. ஸோ இது வந்து டோட்டல் ரெவென்யூ வீக்கெண்ட். அதாவது வீக்கெண்ட்ல எவ்வளவு ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு நாங்கள் கால்குலேட் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை வந்து எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃபில்டர் தேவை. ஸோ எக்ஸ்பிரஷனுக்கு வந்து என்னோட டோட்டல் ரெவென்யூ மெஷரை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் சொன்னேன், நாங்கள் ஒன்ஸ் மெஷரை கிரியேட் பண்ணிட்டா அது எங்கே வேணாலும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான புது மெஷரோ ஒரு புது டேட்டா இன்சைட்டோ எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டோட்டல் ரெவென்யூ மெஷரை யூஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு தேவை அந்த டேட் கொலம்ல இஸ் வீக்கெண்ட் இருக்க பர்டிகுலர் கொலம்ல எஸ்ன்னு இருக்க டேட்டாவோட டோட்டல் ரெவென்யூ. ஸோ இதை நான் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்மட்டிங்கில் யூரோ அண்ட் 2 டெசிமல்ஸ். ஓகே, அண்ட் இதை காப்பி பண்ணிட்டு again ஒரு புது மிஷை கிரியேட் பண்ணுறேன். டோட்டல் ரெவென்யூ நாட் வீக்கெண்ட், அதாவது வீக் டேஸில் வந்த ரெவென்யூ எவ்வளோன்ட்டு. ஸோ அதுக்கு நோண்ட் அப்ளை பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதை விசிபிள் பண்ணுறதுக்கு நான் 2 கார்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட் வீக்கெண்ட், அதாவது வீக் டேஸில் எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்ட்டு. அண்ட் ஆல்சோ இன்னொரு கார்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்னு காட்டியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வீக்கெண்ட் அண்ட் நாட் வீக்கெண்டில் இருக்கிற ரெவென்யூஸையும் பார்த்துட்டோம். ஸோ இப்படி தான் பாபியில் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மெஷர்ஸ்க்குள்ளே எப்படி அந்த டைம் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you in next video guys. Bye.